இப்போ நல்ல இருதயம், உணர்வுள்ள இருதயம், உறுதியான இருதயம். ஆனால் அந்த சங்கீதத்தில் சொல்றாரு, கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், பட்டவன். அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். செம்மையானவர்களுடைய வம்சம் ஆசிர்வதிக்கப்படும். அடுத்து ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவனுடைய வீட்டில் தங்கும். துர்ச்செய்தியை கேட்கறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும், உறுதியாயிருக்கும். சத்துருக்களுடைய சரி கட்டுதலை காணும் மட்டும் அப்படியெல்லாம் சொல்லியிருக்கு. கர்த்தர் ஆண்டவர் அவனுடைய சத்துருக்களை எல்லாம் அவனுக்கு முன்பாக கீழ்ப்படுத்தி போடுகிறார். அப்போ பயப்படாதிருப்பான், அசைக்கப்படாமல் இருப்பான் அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா எபிரேயர் 10வது அதிகாரத்தில் 22வது வசனம், திருமணச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. தேவன் இந்த வேத புஸ்தகத்துல நம்முடைய பிரயோஜனத்துக்கென்று அவர் அநேக வாக்குத்தத்தங்களை அவர் உடன்படிக்கையாக நமக்கு சொல்லி இருக்கிறார். அப்போ அது நிச்சயமாக நிறைவேறும். நம்ம ஆவி ஆத்மா சரீரமாக இருக்கிறோம். நம்முடைய ஆவியை அவர் உயிர்ப்பிக்கிறார். வசனத்தை கொண்டு நம்முடைய மனதை புதிதாக்குகிறார். நம்முடைய சரீரத்தில் வரக்கூடிய வியாதிகளையும் அதுக்கான கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். சரீரத்தை அவர் சுகமாக்குகிறார். அழிந்து போகக்கூடிய அந்த சரீரம் ஒரு நாள் அழியாமையை தரித்து கொண்டு அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஒருவேளை நம்ம மரித்து அடக்கம் பண்ணியிருந்தாலும் ஆண்டவர் வருகிற பொழுது நம்மை உயிரோடு எழுப்புவார். ஒரு மகிமையின் சரீரம் நமக்காக கொடுக்கப்படும். அப்போ பாருங்க, இந்த பூமியில நம்முடைய திருமணச்சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய், அதாவது உண்மையுள்ள இருதயத்தோடு, இந்த இருதயத்தை அவர் சுத்தமாக்குகிறார். அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி அவருடைய பிள்ளையாக நம்மை மாற்றி இருக்கிறார்.